மாணவர்களுக்கு அன்பான வணக்கம். இப்போ ஒரு அழகான பாடத்தை பார்க்க போகிறோம். அந்த பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். இந்த கதையினாலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? ஆர்வமாக இருக்கிறீங்களா? சரி, கதையை கேட்போம். இந்த கதையை நல்லா கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா கதையோட முடிவில் இந்த பாடத்தோட தலைப்பு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம கண்டுபிடிக்கலாமா? சரி, இந்த கதைக்குள்ளே போவோம். ஒரு ஊரில் நல்ல தம்பி கெட்ட தம்பின்னு ரெண்டு பையங்க இருந்தாங்க. அந்த பெயருக்கு ஏற்ற மாதிரியே நல்ல தம்பி என்ன செய்வானா, நல்ல காரியங்களாக செஞ்சுட்டு வருவான். கெட்ட தம்பி கெட்ட காரியங்களாக செஞ்சுட்டு வருவான். நல்ல தம்பி என்ன பண்ணுவான், காலையில் எழுந்திரிச்ச உடனே அவங்க அம்மாவுக்கு தேவையான உதவிகள், அவங்க அப்பாவுக்கு தேவையான உதவிகள், அவங்க தாத்தாவுக்கு தேவையான உதவிகள், என்ன நல்ல காரியங்களாக செஞ்சுட்டு வருவான். இப்போ தாத்தாவே ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொல்கிறாங்கன்னா அந்த பொருளை உடனே வாங்கிட்டு வந்து கொடுப்பான். வாசலில் வந்து யாராவது தண்ணி வேணும்ப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா உடனே தண்ணி கொண்டு வந்து கொடுப்பான். இது போன்ற நல்ல உதவிகள் எல்லாம் செஞ்சதுனால அந்த ஊரில் அவனுக்கு நல்ல பேர் கிடச்சிது. அதனால் அவன் எப்போ பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பான், சுறுசுறுப்பாகவும் இருப்பான். ஆனால் கெட்ட தம்பி எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா யார் எந்த உதவி கேட்டாலும் செய்ய மாட்டான். அவங்க அம்மாவுக்கு உதவி செய்ய மாட்டான், அவங்க அப்பாவுக்கு உதவி செய்ய மாட்டான், யாராவது பெரியவங்க உதவி கேட்டால் அந்த உதவியும் செய்ய மாட்டான். இதனாலே பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் உள்ளவங்களுக்கு அவனை கண்டாலே பிடிக்காது. இதே மாதிரி தான் அந்த பள்ளிக்கூடத்துலையும் என்ன பண்ணுவான், மற்றவர்களுக்கு பென்சில் கூட கொடுக்க மாட்டான், ஒரு பேனா கூட கொடுக்க மாட்டான். இப்போ யாருக்காவது படிப்பு தேவைன்னா படிப்பு கூட சொல்லி கொடுக்க மாட்டான். அதற்கு மாறாக என்ன செய்வானா, பொறாமப்படுறது, மற்றவர்களை வந்து வீண் பழி சொல்ல ஏற்படுறது, ஆசிரியர்கிட்ட அடி வாங்கி வைக்கிறது, இது போன்ற காரியங்கள்ல தான் ஈடுபடுவான் கெட்ட தம்பி. நல்ல தம்பி பார்த்தீங்கன்னா நல்ல காரியங்கள் செய்கிறதுனால அவனுக்கு இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நல்ல பெயர் இருந்துச்சு. ஒரு நாள் என்ன பண்ணனா, கெட்ட தம்பி வந்து பள்ளிக்கூடம் செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு மிதிவண்டியில் போகும்பொழுது எதிரே வந்த ஒரு வாகனத்தின் மீது மோதி கீழே விழுந்துட்டான். ஆனால் அந்த வழியாக போன யாருமே அந்த கெட்ட தம்பியை கண்டுக்க கூட இல்லை. அதன் பின்னாலே வந்த நல்ல தம்பி அவனை பார்த்துட்டு, ஐயோ கீழே விழுந்துட்டானே, இவனை எப்படியாவது காப்பாற்றணுமேன்னு சொல்லி உடனே அவனை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனான். அப்போ வந்து கெட்ட தம்பி நல்லா யோசிச்சு பார்த்தான், ஏன் என்னை மட்டும் யாரும் காப்பாற்றலை, என்னை யாருமே கண்டுக்கலையே, ஏன் அப்படின்னு நல்ல தம்பிக்கிட்ட கேட்கும்போது நல்ல தம்பி சொல்கிறான், நீ வந்து நிறைய தவறுகள் செஞ்சுருக்க, தவறுகள் செஞ்சுக்கிட்டே இருந்தினா நிறைய பாவங்கள் வந்து சேரும், அதனால் தவறு செய்யாமல் வாழணும் அப்படின்னு நல்ல தம்பி கெட்ட தம்பிக்கிட்ட சொன்னான். உடனே அதை கேட்ட கெட்ட தம்பி நேராக அவங்க அப்பா கிட்ட ஓடனான். அப்பா நான் நிறைய தவறு செஞ்சிட்டேன்ப்பா, நான் வந்து அதை திருத்திக்கணும்ப்பா, இனிமேல் தவறு செய்யாமல் வாழணும்ப்பா, நான் செஞ்ச தவறுக்கெல்லாம் என்னப்பா பரிகாரம் செய்கிறது அப்படின்னு ரொம்ப அழுதுகிட்டே கேட்குறான். உடனே அவங்க அப்பா என்ன சொன்னாங்க, அப்படின்னாப்பா நான் ஒன்று சொல்கிறேன், அதை நீ கேளு அப்படின்னு சொன்னாங்க. உடனே சொல்லுங்கப்பா நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னோன்னும், நீ இது வரைக்கும் எவ்வளவு தவறுகள் செய்தியோ அவர்கள் வீட்டுக்கு முன்னாடி பஞ்சு கொண்டு போய் இரவுல போட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொன்னார். உடனே என்ன பண்ணனா கெட்ட தம்பி அப்பா சொன்ன மாதிரியே நிறைய பஞ்சு எடுத்துக்கிட்டு, இலவம் பஞ்சை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டு வாசலில் கொண்டு இரவுல போட்டுட்டு வந்துட்டான். மறுநாள் காலையில் அப்பா கிட்ட வந்து கேட்குறான், அப்பா நேற்று இரவு பார்த்தீங்கன்னா நான் யாருக்கெல்லாம் கெட்டது செஞ்சேனோ அவங்க வீட்டு வாசலில் போய் பஞ்சை போட்டுட்டு வர சொன்னீங்க, நானும் அது மாதிரி செஞ்சேன், அதனால் என் தவறுகள்லாம் மன்னிக்கப்பட்டதாப்பா அப்படின்னு கேட்குறான். நீ இப்போ என்ன செய்கிற, இந்த இரவு போட்ட பஞ்செல்லாம் போய் காலையில் எடுத்துட்டு வா அவங்க அப்பா சொன்னார். உடனே இவன் காலையில் வேகமாக ஓடி போய் இரவு யார் வீட்டிலலாம் அந்த பஞ்சுகளை தூவி விட்டுட்டு வந்தானோ அதை வந்து இப்போ பொறுக்க போன இடத்துல அந்த பஞ்சுகள் ஒன்று கூட இல்லை. உடனே அவன் அழுதுகிட்டு அவங்க அப்பாட்ட வரான். அப்பா இரவு போட்ட நான் இலவம் பஞ்சு, அவங்க வீட்டு வாசலில் போட்ட இலவம் பஞ்சு ஒன்று கூட இல்லைப்பா, எல்லாம் காணா போயிட்டுன்னான். அது மாதிரி தான்ப்பா நீ செய்த தவறுகள் வந்து ஒரு தடவை செஞ்சினா அது செஞ்சது தான், இனிமேல் அதை மாற்ற முடியாது, அப்படின்னா எனக்கு வேற வழியே இல்லையாப்பா அப்படின்னு கேட்டான். கவலைப்படாத கண்ணா, இனிமேல் நீ வந்து எந்த காரியம் செஞ்சாலும் அதை நல்ல காரியமாக செய், இனிமேல் நீ நல்ல காரியமாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உன்னையும் இந்த ஊரில் உள்ளவங்க எல்லாரும் உன்னை கொண்டாடுவாங்க அப்படின்னு அப்பா சொன்னார். அப்பாவோட பேச்சை கேட்டு நல்ல தம்பியோட பேச்சை கேட்டும் நல்ல காரியங்களாக செஞ்சுட்டு வந்தான். அவங்க அம்மாவுக்கு உதவி செய்கிறது, அவங்க அப்பாவுக்கு உதவி செய்கிறது, பள்ளிக்கூடத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கு உதவி செய்கிறது, உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுக்கறது, வயதானவங்களுக்கு உதவி செய்கிறது, இது போன்ற நல்ல காரியங்கள்லாம் நிறையா செஞ்சுட்டு வந்ததுனால அந்த ஊர் மக்கள் எல்லாரும் கெட்ட தம்பியும் நல்ல தம்பியாக மாறிட்டான் அப்படின்னு சொல்லி அவர்களை பாராட்டுனாங்க. இப்போ நல்ல தம்பினாலே எந்த வழியில் போயிட்டு இருந்தான், நல்ல வழியில் போயிட்டு இருந்தான். இப்போ கெட்ட தம்பி ஆரம்பத்தில் கெட்ட வழியில் போயிட்டு இருந்தான்.
இப்ப கெட்ட தம்பி என்ன பண்ணிட்டான், மாறி நல்ல வழியில வந்துட்டான். இது மாதிரி தான் நம்ம தேர்ந்தெடுக்கிற வழியில நல்ல வழியில போனோம்னா நமது வாழ்க்கை நல்லா இருக்கும். கெட்ட வழியில போனோம்னா நமது வாழ்க்கை கெட்டு போயிடும். சரிங்களா? இப்ப நீங்க நல்ல தம்பி மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறீங்களா, கெட்ட தம்பி மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? அருமை. நல்ல தம்பி மாதிரி தான் எல்லாரும் வாழணும்னு ஆசைப்படுறோம். சரி, வாழ்த்துக்கள். இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? இந்த கதையோட தலைப்பை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? இந்த கதையோட தலைப்பு என்ன? நல்வழி. பாருங்க, பாட புத்தகத்தை பாருங்க. அந்த 6வது பாடமா இருக்கு பாருங்க. அந்த பாட புத்தகத்துல அந்த தலைப்பை உடனே எடுங்க. நல்வழின்னு இருக்கா? இந்த பாடம் இப்போ ஒரு மிக சிறந்த பாடம். இந்த நல்வழினா என்ன அப்படின்னா, நம்ம இந்த வாழ்க்கையில நம்ம வாழற வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை பத்தி இந்த பாடம் சொல்லுது. அதனாலதான் இந்த பாடத்துக்கு நல்வழி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த பாடல் பாருங்க, ஒரு 4 வரிகள் கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த பாடலை நம்ம ராகத்தோட பாடலாமா? இப்ப பாடல் பாட போறேன், கேளுங்க. ஆற்று பெருக்கற்று அடி சுடும், அந்நாளும் அவ்வாறு ஊற்று பெருக்கால், உலகூட்டும் ஏற்றவர்க்கு, உலகூட்டும் ஏற்றவர்க்கு, நல்ல கூடி பிறந்தார் நல் கூர்ந்தார், நல்ல கூடி பிறந்தார் நல் கூர்ந்தார், ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து, ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து, ஆற்று பெருக்கற்று அடி சுடும், அந்நாளும் அவ்வாறு ஊற்று பெருக்கால், உலகூட்டும் ஏற்றவர்க்கு, உலகூட்டும் ஏற்றவர்க்கு, நல்ல கூடி பிறந்தார் நல் கூர்ந்தார், நல்ல கூடி பிறந்தார் நல் கூர்ந்தார், ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து, ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து. உங்களுக்கு இந்த பாடல் எவ்வளவு பிடிச்சிருந்ததா? நல்ல ராகத்தோட பாடினாமா? அருமை. அருமையான பாடல் கொடுத்திருக்காங்க. இந்த பாடலுக்கான பொருளை நம்ம இப்ப பார்க்க போறோம். பாடலுக்கான பொருளை பார்க்கலாமா? இப்போ அந்த பாடலுக்கு என்னென்ன பொருள்னா, ஆற்று பெருக்கற்று அடி சுடும். அதாவது பாத்தீங்கன்னா அந்த பாடத்திலே பாத்தீங்கன்னா அங்க ஒரு படத்தை பாருங்க. ஒரு அம்மா என்ன பண்றாங்க, இந்த மணல் பாலைவனம் மாதிரி மணல் இருக்கு, அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு குளம் மாதிரி இருக்கு பாருங்களேன். நல்லா கவனிச்சிட்டீங்களா? இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆற்று பெருக்கற்று அடி சுடும். இந்த ஆத்துல தண்ணி போகலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாதமானது நல்லா சுடும். அப்படியாப்பட்ட சுடுகின்ற வேலையிலும் பார்த்தீங்கன்னா அந்த மணலை நல்லா தோண்டி பார்த்தீங்கன்னா அந்த மணலுக்குள்ள என்ன இருக்கும்? தண்ணியானது ஊறும். பாருங்க, ஆத்துல தண்ணியே கிடையாது, அந்த மணலானது சுடும். அந்த சுடுற மணலுக்குள்ளேயே இவ்வளவு தண்ணியானது ஊத்து மாதிரி இருக்கு. அதுபோல நல்ல குடியில் பிறந்தவர்கள் என்னதான் வறுமை நிலையில இருந்தாலும் அவர்கள் என்ன செய்வாங்க? எல்லாருக்கும் உதவி செய்வாங்க. அதுதான் இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. எவ்வளவு அழகான பாடல் பாருங்க. இந்த பாடலை இயற்றியது யாருன்னா ஔவையார். ஔவையார் பாருங்க, இந்த பாடல் வரிகள் மூலமா நமக்கு ஒரு உலக நெறிமுறைகளை சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? நம்மளும் எந்த ஒரு வறுமையான நிலையில இருந்தாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். இப்போ நம்ம ஆசிரியர் குறிப்பு அப்படிங்கிற பகுதியை பார்க்க போறோம். இந்த நூலின் ஆசிரியர் யாரு? ஔவையார். சரிங்களா? இந்நூல்ல பாத்தீங்கன்னா கடவுள் வாழ்த்தோடு மொத்தம் 41 வெண்பாக்கள் அமைந்துள்ளன. சரிங்களா? இப்போ நம்ம அடுத்த பகுதியான வாங்க பேசலாம் பகுதிக்கு போறோம். சரியா கவனிக்கலீங்களா? சரி, இப்ப இந்த வாங்க பேசலாம் பகுதியில உங்களிடம் ஒரு பழம் தான் இருக்கிறது. உங்கள் தம்பியும் தங்கையும் அந்த பழம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கு பழத்தை பிரித்து கொடுப்பீர்களா, நீங்களே எடுத்துக்கொள்வீர்களா? உங்கள் கருத்தை கூறுகன்னு சொல்லிருக்கோம். அருமை. நம்ம என்ன செய்யணும்? நம்மளே சாப்பிடக்கூடாது. தம்பிக்கும் தங்கைக்கும் பாதியை பிரிச்சு கொடுத்து சாப்பிடும் பொழுது நமக்கு என்ன உண்டாகும்? மகிழ்ச்சி உண்டாகும். அந்த மகிழ்ச்சி பாத்தீங்கன்னா நம்ம பிறருக்கு உதவி செய்யும் போது கிடைக்கிற மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, அதுல கிடைக்கிற மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. சரிங்களா? சரி, இப்பொழுது அடுத்த பகுதியான
படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம் அப்படிங்கிற பகுதிக்கு போக போறோம். சரி, அதுல சரியான விடையை தெரிவு செய்வோமா அப்படிங்கிற பகுதி இருக்கு. இதுல 3 கேள்விகள் இருக்கு. முதல் கேள்வியை பார்க்க போறோம். உலகூட்டும் இச்சொல்லை பிரித்து எழுதுக. கிடைப்பது என்னது? ஈ அப்படிங்கிற உலகு கூட்டல் ஊட்டும் அப்படிங்கிற விடை தான் சரியான விடை. இப்ப இரண்டாவது கேள்விக்கு போப்போம். அந்நாளும் அந்நாளும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அ கூட்டல் நாளும் அப்படிங்கிற விடை. சரியான விடையை கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ மூன்றாவது கேள்விக்கு போக போறோம். இசைந்து இசைந்து இச்சொல்லின் பொருள். அந்த ஈ அப்படிங்கிற விடையை பாருங்க, ஒப்புக்கொண்டு. இப்பொழுது நம்ம அடுத்த பகுதியான இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை பாடலில் இருந்து எழுதுக. இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா நிறைய சொற்கள் கொடுத்திருக்காங்க. அதுல நமது இரண்டாவது எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை நம்ம பார்க்கணும். சரிங்களா? அவர்கள் கொடுத்திருக்காங்க பாருங்க, முதல் 3 வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க. அதுல முதலாவது இருக்கு, அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆற்று, ஊற்று அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்திருக்காங்க. நம்ம இப்பொழுது இரண்டாவது கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்க போறோம். இந்த பாடல் வரிகளை நல்லா பாருங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? அடி சுடும் அப்படிங்கிற வார்த்தை இருக்கா? அதே மூன்றாவது வரியை பாருங்க, குடி பிறந்தார். பாருங்க, முதல் வரியில அடி சுடும் என்கிற வார்த்தை, மூன்றாவது வரியில குடி பிறந்தார் என்கிற வார்த்தை. இந்த 2 வார்த்தையிலையும் இரண்டாம் எழுத்தை பாருங்க, சரியா அமைஞ்சிருக்கா? அதை தான் நம்ம எழுதணும். சரி, எழுதிட்டீங்களா? இப்பொழுது அடுத்த மூன்றாவது கேள்விக்கான விடையை பார்க்க போறோம். அடுத்தது ஏதாவது ஒன்றி இருக்கான்னு பார்க்கலாமா? பாருங்க, மூன்றாவது வரியில முதல்ல உள்ள சொல்ல பாருங்க, நல்ல அப்படிங்கிற சொல்லு இருக்கு. அதுல இரண்டாவது எழுத்த பாருங்க, இல் அப்படிங்கிற சொல்லு இருக்கு. அதே போல நான்காவது வரியை பாருங்க, இல்லை அப்படின்னு இருக்கா? அப்ப அந்த நான்காவது வரியில முதல் சொல்லான இல்லைங்கிறதுல இரண்டாவது எழுத்த பாருங்க, இல் அப்படின்னு வந்திருக்கா? அப்ப மூன்றாவது வரியிலையும் நல்ல அப்படின்ற வார்த்தை இருக்கு, நான்காவது வரியில இல்லை அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. இதுதான் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் வார்த்தைகள். சரி, இப்போ நம்ம அடுத்த பகுதிக்கான வினாக்களுக்கு விடையளிக்க அப்படிங்கிற பகுதியை நம்ம பார்க்க போறோம். இப்போ அந்த வினாக்களுக்கு விடையளிக்க பகுதியில 3 கேள்விகள் கொடுத்திருக்காங்க. முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? நல்வழி என்னும் நூலை எழுதியவர் யார்? நல்வழி என்னும் நூலை எழுதியவர் ஔவையார். சரிங்களா? அருமையா சொன்னீங்க. இப்ப இரண்டாவது கேள்விக்கு போறோம். ஊற்று நீரை கொடுப்பது எது? அந்த ஆற்று மணல். சரிங்களா? அந்த ஆற்று மணலுக்கு தோண்ட தோண்டதான் நமக்கு எது கிடைக்கும்? ஊற்று நீர் கிடைக்கும். சரி, இப்ப மூன்றாவது கேள்விக்கு போறோம். நல்ல குடி பிறந்தாரின் இயல்பு எத்தகையது? வறுமை நிலையிலும் மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்ய முடிந்தால் நம்ம உதவி செய்யணும். இதுதான் நல்ல குடி பிறந்தாரின் இயல்பு. இப்பொழுது அடுத்த பகுதியான பாடலை நிறைவு செய்க அப்படிங்கிற பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த பாடலை நிறைவு செய்கிற இந்த பகுதியில பாத்தீங்கன்னா முதல் 2 வரிகள் பாத்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. மீதமுள்ள 4 வரிகளை நம்ம தான் நமக்கு பிடித்த மாதிரி நம்ம நிரப்பி அதை பாடலாம். ஆற்று நீரில் துள்ளியே அழகாய் நீந்தும் மீன்களே, குட்டி பையன் அழைக்கிறேன் குதித்து நீங்கள் வாருங்கள், தின்ன உணவு தருகிறேன் திரும்பி நீந்தி செல்லுங்கள், தின்ன உணவு தருகிறேன் திரும்பி நீந்தி செல்லுங்கள். இந்த பாடல் வரிகள் எனக்கு பிடித்த மாதிரி நான் வரிகளை தேர்வு செஞ்சு போட்டிருக்கிறேன். உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் வரிகளை அமைத்து நீங்கள் பாடலை நிறைவு செய்யலாம். இப்போ நம்ம அடுத்த பகுதியான பொறுத்துகங்கிற பகுதிக்கு வந்திருக்கோம். பொறுத்துக அப்படிங்கிற பகுதியில இடது பக்கம் 4 சொற்கள் கொடுத்திருக்காங்க, வலது பக்கம் 4 சொற்கள் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம இந்த 4 சொற்களை அதற்கு தகுந்தா போல பொருத்த போறோம். நல்ல அப்படிங்கிற சொல்லுக்கு நல்ல குணம், ஆற்று அப்படிங்கிற சொல்லுக்கு ஆற்று நீர், அடுத்தது மணல்ங்கிற சொல் மணல் வீடு. சரிங்களா? இப்ப அடுத்த சொல்லான பாருங்க, உதவும் அப்படிங்கிற சொல் இருக்கு. இந்த உதவுக்கு பொருத்தமான சொல் உதவும் மனம்.
இப்ப சரியா பொருத்திட்டோமா? இப்ப அடுத்த பகுதியான மொழி விளையாட்டு அப்படிங்கிற பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த மொழி விளையாட்டு அப்படிங்கிற பகுதியில இரண்டாம் எழுத்தை மாற்றி புதிய சொல் உருவாக்கலாமா? இந்த 5 சொற்கள்லையும் பாத்தீங்கன்னா இரண்டாம் எழுத்து பாத்தீங்கன்னா ஒரு வண்ணம் தீட்டப்பட்ட எழுத்தா இருக்கிறது. இந்த எழுத்துக்களை நம்ம மாத்தி நம்ம புதிய சொற்கள் ஒரு 3 சொற்கள் நம்ம கண்டுபிடிக்க போறோம். பாத்தீங்களா? இப்ப முதல் சொல்லுக்கு அவங்களே கொடுத்திருக்காங்க பாருங்க. படம் அப்படிங்கிறதுக்கு சரியான 3 சொற்கள் கொடுத்திருக்காங்க பாருங்க. பழம், பணம், பதம் அப்படிங்கிற 3 சொற்கள் இரண்டாம் எழுத்தை மட்டும் மாத்தி கொடுத்திருக்காங்க. அதுபோல நமது இந்த நலம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம 3 சொற்கள் கண்டுபிடிக்கலாமா? இரண்டாம் எழுத்தை மாத்தி சொல்லுங்க. நயம், அருமையா சொன்னீங்க. அடுத்த சொல் நகம், கைகளில் உள்ள நகம். அடுத்த சொல் அருமையா கண்டுபிடிக்கிறீங்களே, நகும் அப்படிங்கிற சொல்லு அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப அடுத்த உதவு அப்படிங்கிற ஒரு சொல்லு இருக்கு. இந்த உதவுக்கு இரண்டாம் எழுத்தை மாத்திட்டு பார்த்தோம் அப்படின்னா உறவு, உணவு. மூன்றாவது சொல்லு என்ன இருக்கலாம்? உளவு. அருமையா சொல்லியிருக்கீங்க. இந்த 3 வார்த்தைகள் இருக்கிறது 10 அப்படிங்கிற ஒரு சொல்ல கொடுத்திருக்காங்க. அதுல நம்ம மாற்றி சொன்னோம் அப்படின்னா பந்து, பழுது. மூன்றாவதா படுது அப்படிங்கிற 3 சொற்கள் அருமையா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இறுதி வார்த்தையை பாருங்க. குயில் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தைக்கு நம்ம இரண்டாம் எழுத்தை மாற்றி பார்த்தோம் அப்படின்னா குரல், குடல் அப்படி இருக்கு. அடுத்தது குழல். 3 வார்த்தைகளை மிக அருமையா நம்ம ஒவ்வொரு வார்த்தைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அடுத்த பகுதியான சிந்திக்கலாமா அப்படிங்கிற பகுதிக்கு நம்ம செல்ல போறோம். பாருங்க, இந்த சிந்திக்கலாமாங்கிற பகுதியில ஒருவர் செல்வம் படைத்தவராய் இருந்தும் பிறருக்கு உதவாமல் இருப்பதாக நீங்கள் அறிகிறீர்கள். உதவுவதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி அவர்களுக்கு எப்படி எடுத்து சொல்லலாம்? ஒருத்தவர்கிட்ட பாத்தீங்கன்னா அதிக பணம் இருக்கு, கோடீஸ்வரரா இருக்கிறார். ஆனா அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டேங்கிறார். ஒரு கஷ்டம்னு ஒருத்தவங்க போறாங்கன்னா அவருக்கு கூட அவர் திரும்பி கூட எதுவுமே ஒரு பணம் உதவி செய்ய மாட்டேங்கிறாரு, எந்த உதவியுமே செய்ய மாட்டார். அவர் அந்த மாதிரி மனிதர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லி அவர்களுக்கு உதவ வைப்பீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன செய்யலாம்? உங்கள்கிட்ட உள்ளதை ஏழைகளுக்கு உதவியாக ஏதாவது செய்யுங்கள் அப்படின்னு உதவி செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மிகுந்த மகிழ்ச்சி கிடைக்கும், அதிகமான என்ன கிடைக்கும்? உற்சாகம் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும். மன நிம்மதியா எப்படி கிடைக்கும்? பிறருக்கு யார் ஒருவர் அதிகமாக உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் என்ன கிடைக்கும்? மன நிம்மதியையும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். சரிங்களா? இப்போ அடுத்த பகுதியான அறிந்து கொள்வோம் அப்படிங்கிற பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த அறிந்து கொள்வதில் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. என்ன சொல்லியிருக்காங்க? இந்த அருமையான திருக்குறள் இது. மணற்கேணி, மணற்கேணியை நீங்க தோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன செய்யும்? மணலை நீங்க அதிகமா தோண்ட தோண்ட நீர் ஊறுவது போல் நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக படிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு என்ன வரும்? நம்மளோட அறிவு வளரும். அப்ப மணல் கேணியை தோண்டும் போது அதிகமாய் நீர் உருவாவது போல் நம்ம அதிகமா படிக்க படிக்க பார்த்தீங்கன்னா அதனாலதான் பெரியவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? நல்லா படிக்கணும்ப்பா, நல்லா படிச்சு நல்ல அறிவை வளர்த்துக்கணும்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப நிறைய நம்ம படிக்கணும். அப்ப தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. அருமையான திருக்குறள். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப அடுத்தது ஐயம் இட்டு உன். ஐயம் இட்டு உன். ஆத்திசூடியில யார் சொல்லியிருக்கா? ஔவையார் சொல்லியிருக்காங்க. ஐயம் இட்டு உன். ஐயம் இட்டு உன்னுனா என்ன அர்த்தம்? எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு யோசிக்காதீங்க. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பிறர் பசியோடு இருக்கும் பொழுது, பிறர் பசி, உங்க வீட்டுல உள்ளவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க நல்ல பசியோட இருக்கும் போது நீங்க மட்டும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மனசு வருமா? வராதுல்ல. அப்ப என்ன செய்வீங்க? நீங்க பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு உணவு கொடுத்து அவர்களுக்கு பசியையும் போக்கி நீங்களும் சந்தோஷப்படுவீங்களா? அதுதான் இதுல சொல்லியிருக்காங்க. ஐயம் விட்டு உன் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா பசியோடு இருப்பவர்களுக்கு நீங்கள் முதலில் உணவை கொடுத்து விட்டு பிறகு நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த பகுதியான
எதிர்ச்சொல் எழுதுவோம் அப்படிங்கிற பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த எதிர்ச்சொல் எழுதுவோம் அப்படிங்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா 4 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதற்கான படங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த படத்திலிருந்து இந்த கேள்விகளுக்கான விடைகளை நம்ம கண்டுபிடிக்கலாம். முதல் கேள்வியை பாருங்க. பனிக்கட்டி குளிர்ச்சியா இருக்கும், நெருப்பு விடுபட்ட இடம் கொடுத்து இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பனிக்கட்டி குளிர்ச்சியா இருக்கும். அதற்கு அடுத்த பக்கம் என்ன இருக்கிறது பார்த்தீங்கன்னா நெருப்பு இருக்கு. நெருப்பு படம் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து விடை என்னவா இருக்கும்? நெருப்பு வெப்பமாய் இருக்கும் அப்படிங்கிற பதில நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப அடுத்த கேள்வியான பூனை மேசையின் மேல் இருந்தது. பூனை மேசையின் மேல் இருந்தது அப்படின்னா எலி மேசையின் அந்த விடுபட்ட இடத்த கொடுத்துட்டு இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அடுத்த படத்துல பாருங்க, முதல் படத்துல மேசையின் மேல் இருக்கு, இரண்டாவது படத்துல மேசையின் கீழ் இருக்கிறது. அதனால அந்த விடுபட்ட இடத்துல என்ன வரும்? எலி மேசையின் கீழ் இருந்தது அப்படிங்கிற விடை வரும். அடுத்தது மூன்றாவது கேள்வியை பாருங்க. தங்கை இந்த விடுபட்ட இடம் இருக்கு, சென்றாள் அப்படின்னு இருக்கு. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா கீழ் உள்ள வரியை பாருங்க. அண்ணன் உள்ளே வந்தான் அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த படத்துல பாருங்க, அண்ணன் வந்து என்ன பண்றான்? உள்ளே வந்தான். அப்ப அடுத்த படத்துல வெளியே சென்றான். அப்ப அந்த தங்கை வெளியே சென்றாள் அப்படின்னு வரும். சரிங்களா? இப்ப அடுத்த கேள்வி. சிறுவன் பேருந்தில் அப்படின்னு கொடுத்து அதற்கான விடுபட்ட இடம் கொடுத்திருக்காங்க. அடுத்த வரியில சிறுமி பேருந்தில் இருந்து இறங்கினாள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த படத்தை பாருங்க. ஒரு பேருந்துல ஒருத்தவங்க இறங்குற மாதிரி படம் கொடுத்திருக்காங்க, அடுத்த படத்துல ஏறுற மாதிரி படம் கொடுத்திருக்காங்க. அப்ப அதற்கான விடை என்ன? சிறுவன் பேருந்தில் ஏறினான். அருமையா நம்ம 4 விடைகளை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுப்போமா அப்படிங்கிற பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 10 கேள்விகள் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் 2 பதில்கள். அந்த பதில் இரண்டும் அந்த அடைப்புக்குறியில கடைசியில பாருங்க, ஒவ்வொரு கேள்விக்கும் கடைசியில கொடுத்திருக்காங்க பாருங்க. அடைப்புக்குறியில 2 பதில்கள் இருக்கு. எந்த பதில் எந்த விடுபட்ட இடத்திற்கு சரியாக பொருந்து அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். முதல் கேள்வி, ஆற்றின் ஓரம். ஆற்றின் ஓரம் அப்படிங்கிற விடுபட்ட பகுதி. இரண்டாவது பகுதி ஆடையில் இருப்பது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இரண்டுக்குமே விடை வந்து நமக்கு கரைன்னு தெரியும். ஆற்றின் ஓரம் இருப்பது கரை, ஆடையில் இருப்பதும் கரை. அப்ப இந்த 2 விடைகள்ல அந்த இரண்டாவதா இருக்கு பாத்தீங்களா கரை, அதாவது இடையினர் ரா, அந்த இடையினர் ரா உள்ள கரை தான் முதல் விடுபட்ட இடத்துக்கு வரும். அப்ப ஆற்றின் ஓரம் அப்படிங்கிறதுக்கு இரண்டாவதா இருக்கிற பதில் தான் பொருந்தும். அப்ப ஆடையில் இருப்பது அதுவும் கரை தான், அதற்கு அந்த முதல் விடை வந்து பொருந்தும். இப்ப இரண்டாவது கேள்வி, காட்டில் வாழ்வது. பாத்தீங்கன்னா விடையில பாத்தீங்கன்னா 2 புலி கொடுத்திருக்காங்க. ஒரு புலி வந்து பாத்தீங்கன்னா விலங்கு, இன்னொரு புலி பாத்தீங்கன்னா நமக்கு சமைக்கிற புலி. சரிங்களா? அப்ப முதல் காட்டில் வாழ்வது பாத்தீங்கன்னா அந்த விடையில இருக்கிற முதல் புலி தான் கரெக்டா வரும். கடையில் விற்பது இரண்டாவது இடத்துல இருக்கிற அந்த புலி தான் நமக்கு சரியான விடையா வரும். அடுத்தது மூன்றாவது கேள்வி, மனிதர் செய்வது. அடுத்த அதற்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா மரத்தை அறுப்பது. மனிதர் செய்வது மரத்தை அன்பது. விடையில என்ன கொடுத்திருக்காங்க? அறம் கொடுத்திருக்காங்க. இரண்டாவது அறம் பாருங்க, முதல் அறம் வந்து பாத்தீங்கன்னா வல்லினர் ரா கொண்டது, இரண்டாவது ரா பாத்தீங்கன்னா இடையினர் ரா கொண்டது. அப்ப முதல் 3 மனிதர் செய்வது பாத்தீங்கன்னா முதல் விடுபட்ட இடத்துக்கு வந்து முதலில் இருக்கிற விடை தான் வரும். இரண்டாவது மரத்தை அறுப்பதுல பாத்தீங்கன்னா இரண்டாவது இருக்கிற விடை வரும். இப்ப அடுத்த கேள்வியான 4வது கேள்விக்கு செல்லலாம். இப்ப மீனை பிடிப்பது, அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா கையில் அணிவது. இரண்டுக்குமே பேர் பாத்தீங்கன்னா வலைன்னு தான் நம்ம சொல்ல போறோம். ஆனா எந்த வலை கரெக்ட் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். மீனை பிடிப்பது இந்த இரண்டாவதா இருக்கு பாத்தீங்களா, அடைப்புக்குறியில இரண்டாவதா இருக்கிற விடை தான் இந்த மீனை பிடிப்பதற்கு கூடிய வலை வரும். இந்த கையில் அணிவது பாத்தீங்கன்னா முதல் விடை வரும். சரிங்களா? இப்ப அடுத்தது பொழுதை குறிப்பது. பொழுதை குறிப்பது அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பொறுப்பாய் செய்வது. இரண்டுக்குமே விடை என்னன்னா வேலை. பொழுதை குறிப்பதும் வேலைதான், பொறுப்பாய் செய்வதும் வேலைதான். ஆனா எந்த விடை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பொழுதை குறிப்பதுக்கு இந்த அடைப்புக்குறியில இரண்டாவதா கொடுத்திருக்காங்கல்ல அந்த விடை வரும். பொறுப்பாய் செய்வது அப்படிங்கிறதுக்கு முதல் விடை வரும். சரிங்களா? இப்ப அடுத்த கேள்விக்கு போக போறோம். ஒழுக்கத்தை குறிப்பது.
அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உணவு பயிரை குறிப்பது. இரண்டுக்குமே பார்த்தீங்கன்னா திணை அப்படிங்கிற விடை தான் வரப்போகிறது. இப்போ இந்த ஒழுக்கத்தை குறிப்பது அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாவதா இருக்கிற விடை இருக்கு இல்லைங்களா, அந்த திணை வந்து 3 சுழி ந அப்படின்ட்டு சொல்லுவார்கள் என்றால் அந்த விடை தான் சரியான விடை. அப்போ உணவு பயிரை குறிப்பது பார்த்தீங்கன்னா முதல் விடை தான் அதற்கு சரியான விடை. சரிங்களா? இப்போ அடுத்தது 7வது கேள்வி பார்க்க போறோம். உயர்ந்து நிற்பது உனக்கும் பிடிக்கும். ரெண்டுத்துக்குமே பேர் வந்து பார்த்தீங்கன்னா மலை தான். சரிங்களா? முதலில் இருக்கிறது மலை, ரெண்டாவது இருக்கிறது பார்த்தீங்கன்னா மலை. அந்த இரண்டாவதா இருக்கிற மலை உனக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறது மலை, நம்ம நனைகிற மலை. இப்போ நம்ம 8வது கேள்விக்கு வந்திருக்கிறோம். வீரத்தை குறிப்பது விறகை தருவது. வீரத்தை குறிப்பதுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக இருக்கக்கூடிய மரம், விறகை தருவதுக்கு பார்த்தீங்கன்னா முதலில் இருக்கக்கூடிய மரம். இப்போ அடுத்த கேள்விக்கு போக போறோம். 9வது கேள்வி விடிந்த பின் வருவது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வீரத்தால் அடங்குவது. ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா காளை தான் பதிலாக இருக்க போகுது. அப்ப விடிந்த பின் வருவது பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக இருக்கின்ற காளை, இரண்டாவதாக என்ன பதில் இருக்கோ அந்த காளை வரும். வீரத்தால் அடங்குவது பார்த்தீங்கன்னா முதலில் இருக்கின்ற காளை வரும். இப்போ அடுத்தது இறுதி கேள்விக்கு வந்துட்டோம். சான்றோர் வெறுப்பது சாலையில் கிடப்பது. ரெண்டுமே கல்லு தான். பதில் என்ன? சான்றோர் வெறுப்பதும் கல்லு தான், சாலையில் கிடைப்பதும் கல்லு தான். இப்போ சான்றோர் வெறுப்பதுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாவதா இருக்கக்கூடிய கல், சாலையில் கிடப்பதுக்கு பார்த்தீங்கன்னா முதலில் வரக்கூடிய கல். அற்புதமா பார்த்துட்டோம். இப்போ அடுத்த பகுதியான வேறுபட்ட வண்ணத்தில் உள்ள எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆடை வகைகளை எழுது. இப்போ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் 3 கேள்விகள் இருக்கிறது. முதல் கேள்வியில பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்ற எழுத்துக்களை விட சில எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா வண்ணம் தீட்டப்பட்ட எழுத்துக்களா இருக்கின்றன. அதுல முதல் எழுத்தை பாருங்க, பள்ளம், அரும்பு, பார்த்திபன், ஆர்த்தி அப்படிங்கிற 4 சொற்கள் கொடுத்திருக்காங்க. இதில் வண்ணம் தீட்டப்பட்ட எழுத்துக்களை ஒன்றாக சேர்த்து எழுதி பாருங்கள், என்ன வருகிறது? அருமையா சொன்னுங்க. முதல் எழுத்து பா, அடுத்த சொல்லுல உள்ளது ரு, பரு, அடுத்த 3வது சொல்லுல என்ன இருக்கு? இத்து, 4வது எழுத்துல என்ன இருக்கு? 4வது சொல்லுல தீ இருக்கிறது. அப்ப பரு இத்தி, பருத்தி. அருமையா சொன்னீங்க. இப்ப 2வது கேள்விக்கு வந்துட்டோம். முதல் சொல் வந்து பருந்து, 2வது சொல் வட்டம், 3வது சொல் கசடு. இப்ப இந்த வண்ணம் தீட்டப்பட்ட எழுத்துக்களை எல்லாம் ஒன்று சேருங்க, பார்க்கலாம். அருமையா பார்த்தீங்களா? ப இட் பட்டு. அருமையா சொல்லிட்டீங்க. இப்ப 3வது கேள்விக்கு வந்துட்டோம். முதல் சொல் கம்பு, 2வது சொல் பம்பரம், 3வது சொல் அப்பம், 4வது சொல் தக்காளி. இந்த 4 சொற்கள்லையும் பார்த்தீங்கன்னா வண்ணம் தீட்டப்பட்ட சொற்களை எழுத்துக்களை மட்டும் எடுத்து ஒன்று சேர்த்து பாருங்கள், என்ன வருது? க இம் ப லி, கம்பளி அப்படிங்கிற ஒரு புதிய சொல் கிடைத்திருக்கிறது. மிக அருமையாக இந்த வேறுபட்ட வண்ணத்தில் அனைத்து பகுதிகளையும் பார்த்துட்டோம். இந்த பாடப்பகுதியின் மூலமாக நம்ம வறுமை நிலையில இருந்தாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுங்கிற ஒரு அற்புதமான உயர்ந்த பண்புன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி மாணவர்களே. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.